வரலாறு உள்ள ஒரு விளையாட்டு. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த ஏறு தழுவுதல் போட்டி நடக்குது. கடந்த 2017 இந்த விளையாட்டை தடை செய்ய முயற்சி பண்ணப்போ ஒட்டுமொத்த தமிழினமும் ஒன்று திரண்டு அதை போராடி மீட்டெடுத்தோம். அந்த அளவுக்கு தமிழர்களோட வாழ்வியலோட ஒன்றி போன ஒரு விளையாட்டு தான் இந்த ஏறு. நம்மளோட இந்த ஏறு தழுவுதல் மாதிரியே மடகாஸ்கர் நாட்டிலையும் ஒரு போட்டி நடக்குது அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? அந்த நாட்டில் நடக்கிற சாவிகா அப்படிங்கிற போட்டி கிட்டத்தட்ட 100% நம்மளோட ஜல்லிக்கட்டு மாதிரியே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த போட்டிகளில் காளையை அடக்கிறவங்கள தான் அந்த ஊர் பெண்களும் திருமணம் செஞ்சுக்கிறாங்களாம். இப்படிப்பட்ட ஆச்சரியமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எனவே அச்சு அசலா நம்ம ஊரில் ஏறு தழுவுதல் நடக்கும்போது மாடு எப்படி வீரர்களை தூக்கி அடிக்குமோ அதே போலவே இருப்போம் அப்படின்னு சொல்லி தமிழர்களோட விளையாட்டு அப்படிங்கிறத மறைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. நிறைய குறிப்புகள் இருக்கு. அதுலேயும் கலித்தொகையில் முல்லைக்கலியின் முதல் 7 பாடல்களில் சங்க காலத்தில் நடந்த இருந்தாங்க அப்படிங்கிற விரிவான குறிப்புகளும் இருக்கு. சங்ககா உள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் அப்படின்னு குறிப்பிடுது கலித்தொகை. அதாவது கொல்லக்கூடிய காளையின் கொம்புக்கு அஞ்சுபவனை மறுபிறவியில் கூட திருமணம் செய்ய ஒப்புக்கொள்ள மாட்டார்களாம் ஆயர்குல பெண்கள். அதே அளவுக்கு ஏறு தழுவுதல் அப்படிங்கிறது தமிழரின் வீரத்துக்கு அடையாளமா பார்க்கப்பட்டிருக்கு. காதலும் வீரமும் தானே தமிழரின் வாழ்வியல். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் இந்த ஏறு தழுவுதல் தான். தழுவுதல் தொடர்பான கல்வெட்டுகளும் கிடைச்சிருக்கு. உதாரணமா தமிழ்நாட்டிலே பழமையான காதலும் வீரமும் தானே தமிழரின் வாழ்வியல். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் இந்த ஏறு தழுவுதல் தான். தமிழ்நாட்டின் பல இடங்கள்ல ஏறு தழுவுதல் தொடர்பான கல்வெட்டுகளும் காளைகளை கவர வந்த வீரர்களை தடுத்து நிறுத்தியது தொடர்பான விவரங்கள் இருக்கு. காளை அப்படிங்கிறது தொடர்பான கல்வெட்டுகளும் கிடைச்சிருக்கு. உதாரணமா தமிழ்நாட்டிலே பழமையான புலிமான் கோம்பை நடுகல்ல காளைகளை கவர வந்த வீரர்களை தடுத்து நிறுத்தியது தொடர்பான பார்க்கப்பட்டிருக்கு. இப்படி காளை மாட்டிற்கு தமிழர்கள் கொடுக்கிற அதே அளவு முக்கியத்துவத்தை மடகாஸ்கர் நாட்டில் இருக்கிற பெட்சிலியோ அப்படிங்கிற இனத்தை சேர்ந்த மக்களும் கொடுக்குறாங்க. நம்ம ஊரில் நடக்கிற ஏறு தழுவுதல் மாதிரியே அவங்க ஊர்லேயும் நடத்துகிறாங்க. இந்த காணொலியை பார்த்தாலே உங்களுக்கே நல்லா புரியும். கிட்டத்தட்ட நம்மளோட ஏறு தழுவுதல் மாதிரியே இருக்குல்ல. இந்த விளையாட்டோட பெயர் சாவிகா. இந்த விளையாட்டில் வெற்றி பெற்றவங்களை தான் அந்த ஊர் பெண்கள் விரும்பி திருமணம் செஞ்சுப்பாங்களாம். நம்ம கலித்தொகையில் பார்த்த பாடலில் வர மாதிரியே இருக்குல்ல. இப்படி பெண்களை கவர்றதுக்காகவே அந்த ஊரில் இருக்க இளைஞர்கள் எல்லாமே இந்த போட்டியில் விரும்பி பங்கேற்பாங்களாம். குறிப்பாக நெல் வயல்களில் பயிரிடத் தொடங்கும் காலத்தில் தான் இந்த போட்டியை நடத்துவாங்களாம். பயிரிடத் தொடங்கும் காலத்தில் தான் இந்த போட்டியை நடத்துவாங்களாம். அந்த ஊர் மக்கள் பொன் பொருளை விட செபு எனப்படும் அவங்களோட மாட்டை தான் செல்வமாக நினைக்கிறாங்க. அவங்களோட மாடுகள் கூட நம்ம ஊரில் இருக்கிற ஓங்கோல், நெல்லூர், காங்கேயம் மாடுகள் போலவே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். நம்ம ஊர் காங்கேயம், புலிக்குளம் காளைகள் போல தான் அந்த மாடுகளோட திமில்களும் கொம்புகளும் இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாரு சேனாபதி காங்கேயம் கால்நடை ஆராய்ச்சி மையத்தின் நிறுவனரான சிவசேனாபதி. மடகாஸ்கரில் இருக்கிற அந்த பெட்சிலியோ இனத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் தன்னோட தகுதியை நிரூபிக்கணும் அப்படின்னா கட்டாயமா இந்த ஏறு தழுவுதல் போட்டியில வெற்றி பெற்றே ஆகணுமா. அதன் பிறகுதான் அவனுக்கு குடும்பத்தையும் தொழிலையும் நிர்வகிக்கும் திறமை இருக்கு அப்படின்னு நம்புவாராம் அந்த பையனோட அப்பா. எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நாட்டோட நாணயத்துல கூட மாட்டோட உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. அதே போல அந்த ஊரோட பணத்துல ஏறு தழுவுதல் போட்டியின் படமே அச்சடிக்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு ஏறு தழுவுதல் போட்டிக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்குறீங்களா? நிச்சயமா இருக்கு. மடகாஸ்கரில் மட்டுமே காணப்படுற லெமூர் அப்படிங்கிற விலங்கோட எலும்புக்கூட்டை மேற்கு தொடர்ச்சி மலையில் கண்டுபிடிச்சாங்க ஆராய்ச்சியாளர்கள். எப்படி மடகாஸ்கரில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விலங்கோட எலும்புக்கூடு நிலப்பரப்பு இருந்திருக்கணும் அப்படின்னு லெமூர் 2 பதிவுகள் வெளியிட்டிருக்கும். தமிழ்நாட்டையும் இணைக்கிற மாதிரியான ஒரு நிலப்பரப்பு இருந்தது அப்படியும். ஒருவேளை தமிழ் தெற்கே ஒரு நிலப்பரப்பு இருந்தது அப்படிங்கிறது உறுதியாகுது. அதே போல பனை மரத்தின் பரவலை வச்சும் ஆப்பிரிக்கா, மடகாஸ்கர், தமிழ்நாடு, அதே போல ஆப்பிரிக்காவுக்கு அடுத்ததா பழமையான M13 அப்படிங்கிற மரபணு மதுரையை சேர்ந்த விருமாண்டி அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மடகாஸ்கர்ல